முருகப்பெருமான பற்றி தெரியாத அதே சமயம் வியக்கத்தக்க உண்மைகள் என்னென்ன இதோ தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் முருகப்பெருமானுக்கான சூரசம்ஹார நிகழ்வு திருத்தணியில நடக்கப்படுறது கிடையாது. இதே போல திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த நிலையில அங்கேயும் சூரசம்ஹாரம் நடக்கிறது கிடையாது. ஜோதிட ரீதியா செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க அந்த தோஷம் நீங்க அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் வழிபடணும். அதோட ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் சொல்லணும். இதன் மூலமா தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 12 கைகள். இதுல வலதுபுறம் இருக்கிற 6 கரங்கள்ல கோழிக்கொசி, அபயகரம், அம்பு, வேல், அங்குசம், வச்சிரம் இது எல்லாமும், இடதுபுறம் இருக்கிற 6 கரங்கள்ல வில், தண்டாயுதம், மழு, மணி, தாமரை மற்றும் வரம் கொடுக்கிறதுக்கான கை இது எல்லாமே இருக்கும். முருகப்பெருமானுக்கு சஷ்டி, விசாகம், கிருத்திகை, செவ்வாய் இந்த நாட்கள் உகந்த தினங்கள். சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் படிச்சா சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கறதும் ஐதீகம். முருகப்பெருமான் ஆணவம், மதம், குரோதம், லோபம், கண்மம், மார்ச்சரியம் அப்படின்னு 6 பகைவர்களையும் அழிச்சிருக்கிறாரு. மேலும் வேலன், கார்த்திகேயன், குகன், கந்தா, விசாகன், மயில் வாகனன், செந்தில் குமரன், தண்டாயுதபாணி, வடிவேலன், கதிரேசன் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் முருகனுக்கு இருக்கு. அதுல ஒண்ணுதான் காங்கேயன். முருகப்பெருமான் கங்கையால தாங்கப்பட்டவன் அப்படிங்கறதால இந்த பெயர் பெற்றிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது.